ஆர்எஸ்எஸ்ஸையோ அல்லது பிஜேபியையோ வலிமையாக இருக்கக்கூடிய ஒரே இயக்கம் தேசிய லெவலில் ஆல் இண்டியா லெவலில் காங்கிரஸ் தான். அது மாதிரி பல தலைவர்கள், மாநில தலைவர்கள், தேசிய தலைவர் இருந்தாலும் மோடிக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடிய தலைவராக இருக்கிறது ராகுல் காந்தி அவர்கள் தான். இந்த ஓட்டு திருட்டுங்கிறது இந்தியாவில் எத்தனையோ திருட்டை கேள்விப்பட்டிருக்கோம். இது ஒரு புது வகையான திருட்டு, ஓட்டு திருட்டுங்கிறது. ஸோ இந்த ஓட்டு திருட்டு நடந்திருக்குங்கிறத அவர் ஆதாரங்களோட பாராளுமன்ற உள்ளேயும் சரி, வெளியேயும் சரி, பத்திரிகையாளரையும் சரி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நிரூபிச்சிருக்கார். அது காரணம், தேர்தல் கமிஷன் ஒரு முறையான அமைப்பாக இருந்து, நடுநிலையான அமைப்பாக இருந்து, மக்கள் யாருக்கு வாக்களிக்க விரும்புகிறார்களோ அந்த வாக்குகளை அளிக்க வச்சு அதை முறையாக எண்ணி மக்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப ஆட்சி மாற்றங்களை மத்தியிலேயோ மாநிலங்களையோ உண்டாக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய பொறுப்பு. உயிரோடு இருக்கிறவங்கெல்லாம் செத்தவங்களாக கணக்கு காட்டப்பட்டவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களோட இல்லைங்க சாகலை பாருங்கள் என் கூட டீ குடிக்கிறாங்கன்னு அவங்களெல்லாம் டீ குடிக்க வச்சு இப்படி நிரூபிச்சிட்டு இருக்காரு ராகுல் காந்தி ஒவ்வொரு ஸ்டேஜாக. இது குறித்து விளக்கம் சொல்ல வேண்டியதோ, விசாரிக்க வேண்டியதோ, அதை இல்லை தவறு நடக்க நிரூபிக்க வேண்டியதோ தேர்தல் ஆணையத்துடைய பொறுப்பே தவிர, தேர்தல் ஆணையம் குற்றம் சொல்லுவர்களை குற்றம் சொல்லுவதோ, அவர்கள் மீதே குற்றம் சுமத்துவதோ, இல்லை கண்டுக்காமல் இருக்கிறதோ, என்ன சொன்னாலும் அவர் மேலே கேஸ் போடுறது, ஸோ அந்த மாதிரி வழக்குகள் மூலமாக கோர்ட்டுகளுக்கு வர சொல்லி இழுத்தடிக்கிறதன் மூலமாக அவர் பிரச்சனைகளை திசை திருப்பவோ, ராகுல் காந்தியை பயமுறுத்தவோ, அச்சுறுத்தவோ அவர்கள் இதெல்லாம் ஆயுதங்களாக பயன்படுத்த இந்தியாவில் இருக்கிற நீதிமன்றங்கள் சில இலாக்காக்கள், டிபார்ட்மெண்ட், அரசு இஷ்டத்துக்கு செயல்படலாம். நீதிமன்றங்கள், குறிப்பாக உச்ச நீதிமன்றங்கள், உயர் நீதிமன்றத்திலையுமே பல நீதிபதிகள் நடுநிலையாக செயல்படக்கூடியவர்கள், நியாயத்தை நிலைநாட்ட பாடுபடக்கூடியவர்கள் நீதிமன்றத்தில் இருக்காங்க, நீதித்துறையில் இருக்காங்க. அதனால இந்த மாதிரி பலவற்றையெல்லாம் முறியடிச்சு வெற்றி பெற்று தான் ராகுல் காந்தி மீண்டும் ஒரு எம்பி இருந்து நீக்கினாங்க. அதுக்கு பிறகு என்ன, அதனுடைய பலனா இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டார். இப்போ எதிர்கட்சி தலைவர் இருந்து நீக்கினாங்கன்னா பிரதமர் ஆயிடுவார். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய முன்னாள் மாநில தலைவர், முன்னாள் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர், மரியாதைக்குரிய திரு திருநாவுக்கரசு சார் தான் இருக்காங்க. சார் வணக்கம். 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 தொடர்ந்து ராகுல் காந்தி அவர்கள் இந்த ஓட்சோரி என்கிற இந்த கேம்பெயினை முழு வீச்சாக தேசியம் தழுவிய ஒரு கேம்பெயினாக கொண்டு போகிறாரு. குறிப்பாக தற்போது பீகாரில் தொடர்ந்து அந்த பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டு வருது. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இந்த அளவுக்கு அந்த மாஸ் எக்ஸ்க்ளூஷன் நடந்துச்சு. இது தேர்தல் முறைகேடுக்கு வித்திடும்னு சொல்லி பல ஆதாரங்களில் அடுக்கடுக்காக ராகுல் காந்தி அவர்கள் பொது வெளியில் வச்சுட்டு இருக்காங்க. ஹைட்ரஜன் பாம் ஒன்று வச்சுருக்கேன், அது விரைவில் அது வெளியாகும். அப்படி அது வெளியானால் பிரதமர் மோடியால் வெளியே தலை காட்ட முடியாது, அவருடைய வெற்றியே போலியானது அப்படின்னு சொல்லி கடுமையான ஒரு விமர்சனத்தை பொதுவெளியில் வைத்திருக்கிறார். ஏற்கனவே மகாதேவ்புரா என்ற ஒரு சட்டமன்ற தொகுதியில் 1,00,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள், போலி வாக்காளர்களை வைத்து எப்படி மால் பிராக்டிஸ் பண்ணி ஜெயிச்சாங்கன்ற மாதிரி தரவுகளுடன் கூடிய சான்றுகளை பொதுவெளியில் வச்சாரு. அதை தொடர்ந்து ஆலந்த் என்கிற சட்டமன்ற தொகுதியில் 6018 வாக்காளர்கள் திட்டமிட்டு ஆன்லைன் மூலமாக நீக்க முயற்சி செய்திருக்கிறார்கள் என்ற விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். அதுக்கடுத்து ஹைட்ரஜன் பாம்புங்கிறாரு. என்ன ஹைட்ரஜன் பாம்புங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும், நீங்க ஆஸ் அ காங்கிரஸ் லீடர் அப்படி பாருங்க? அதாவது இன்னைக்கு ஆர்எஸ்எஸ்ஸையோ அல்லது பிஜேபியையோ வலிமையாக இருக்கக்கூடிய ஒரே இயக்கம் தேசிய லெவலில் ஆல் இண்டியா லெவலில் காங்கிரஸ் தான். அது மாதிரி பல தலைவர்கள், மாநில தலைவர்கள், தேசிய தலைவர் இருந்தாலும் மோடிக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடிய தலைவராக இருக்கிறது ராகுல் காந்தி அவர்கள் தான். பிரதான எதிர்கட்சியுடைய தலைவருங்கிற முறையில் அவர் பாராளுமன்றத்துக்கு உள்ளேயும் சரி, வெளியேயும் சரி, அவர் வைக்கிற பிரச்சனைகள், எழுப்புகிற பிரச்சனைகள், இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாமல் அமைச்சர்களும் சரி, அரசும் திணறுகிறது என்பது உண்மைதான். இந்த ஓட்டு திருட்டுங்கிறது இந்தியாவில் எத்தனையோ திருட்டை கேள்விப்பட்டிருக்கோம். இது ஒரு புது வகையான திருட்டு, ஓட்டு திருட்டுங்கிறது. ஸோ இந்த ஓட்டு திருட்டு நடந்திருக்குங்கிறத அவர் ஆதாரங்களோட பாராளுமன்ற உள்ளேயும் சரி, வெளியேயும் சரி, பத்திரிகையாளரையும் சரி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நிரூபிச்சிருக்கார். அது காரணம், தேர்தல் கமிஷன் ஒரு முறையான அமைப்பாக இருந்து, நடுநிலையான அமைப்பாக இருந்து, மக்கள் யாருக்கு வாக்களிக்க விரும்புகிறார்களோ அந்த வாக்குகளை அளிக்க வச்சு அதை முறையாக எண்ணி மக்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப ஆட்சி மாற்றங்களை மத்தியிலேயோ மாநிலங்களையோ உண்டாக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய பொறுப்பு, தார்மீக கடமையாகும்.
அதனால தேர்தல் ஆணையமே ஒருதலை பட்சமா செயல்படக்கூடாது. அப்படி அங்க இருக்கிற ஒரு சிலர் செயல்படுறாங்கங்கிறத கண்டிச்சு தான் அதனால தான் இந்த தவறுகள்லாம் நடக்க முடியுது. பிஜேபிக்கோ அல்லது மத்திய அரசுக்கோ சாதகமா தேர்தல் ஆணையம் செயல்படுகிறதுங்கிறது தான் அவருடைய குற்றச்சாட்டு. ம். அந்த ஆதாரங்களோட எவ்வளோ வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு, எவ்வளோ சேர்க்கப்பட்டிருக்கு, உயிரோடு இருக்கிறவங்கலாம் செத்தவங்களா கணக்கு காட்டப்பட்டவங்களையெல்லாம் கூப்பிட்டு அவங்களோட இல்லைங்க சாகலை பாருங்க என் கூட டீ குடிக்கிறாங்கன்னு அவங்களெல்லாம் டீ குடிக்க வச்சு இப்படி நிரூபிச்சிட்டு இருக்காரு ராகுல் காந்தி ஒவ்வொரு ஸ்டேஜா. இது குறித்து விளக்கம் சொல்ல வேண்டியதோ, விசாரிக்க வேண்டியதோ, அதை இல்ல தவறுகள் நடக்க நிரூபிக்க வேண்டியதோ தேர்தல் ஆணையத்துடைய பொறுப்பே தவிர, தேர்தல் ஆணையம் குற்றம் சொல்லவர்களை குற்றம் சொல்லுவதோ, அவர்கள் மீதே குற்றம் சுமத்துவதோ, இல்ல கண்டுக்காம இருக்கிறதோ தவறு. ஸோ இது மக்களிடத்துல வந்து ஒரு பக்கத்துல இந்த மாரி தப்பு நடந்திருக்குன்னு எடுத்து சொல்றது. இன்னொரு பக்கத்துல எதிர்கால தேர்தல்கள்ல காங்கிரஸோ, தோழமை கட்சிகளோ விழிப்புணர்ச்சியா இருந்து, இது மாரி இந்த ஓட்டு திருட்டோ, முறையற்ற நீக்கமோ, முறையற்ற சேர்க்கையோ இதெல்லாம் இருக்கக்கூடாது. இத கண்காணிக்கணும். மக்களிடத்துல விழிப்புணர்ச்சியை வாக்காளர்ட்ட உண்டாக்குறதுக்கும், ம். ம். அதுதான் இந்த ராகுல் காந்தியோட சுற்றுப்பயணமும் சரி, நாடு தழுவிய பயணங்கள், நிகழ்ச்சிகள், கூட்டங்கள் இதெல்லாம் நடத்துறோம். இப்போ இந்தியா பூரா ஒரு 5,00,00,000 கையெழுத்து வாங்குறது, தமிழ்நாட்டுல 1,00,00,000 கையெழுத்து மக்கள்ட்ட வாங்குறதுங்கிற கையெழுத்து இயக்கம், இதெல்லாம் வந்து எதிர்காலத்திலயாவது இது போன்ற நிகழ்ச்சிகளை தடுக்கணும், விழிப்புணர்ச்சியா இருக்கணுங்கிறதுக்காக, ம். ம். மக்களிடத்துல வாக்காளர்கள்ட்ட உண்டாக்குறதுக்காக தான் இதெல்லாம் ராகுல் காந்தி வெற்றிகரமாக செய்து கொண்டிருக்கிறார். அவரால தான் இது வந்து இந்த திருட்டெல்லாம் வந்து இன்னைக்கு வெளிப்படையா மக்களுக்கு வெளிய வந்திருக்கு. ம். ம். எதிர்காலத்திலே இது தடுக்கப்பட வேண்டும். தடுக்கப்படும். இப்போ ஹைட்ரஜன் பாம்ப நான் வந்து வீச போறேன். அது ஒரு மிகப்பெரிய இல்ல தாக்கத்த அது ஏற்படுத்தும். அவர் சொல்ற அவருடைய அவருடைய இந்த மாரி பழைய விஷயங்கள கண்டுபிடிச்சு ம். மக்களுக்கு, உலகத்துக்கு, பொதுமக்களுக்கு ம். பொது மேடைக்கு கொண்டு வர்றார் இல்லையா? இது மாரி பல விஷயங்கள கண்டுபிடிச்சு அதிர்ச்சியை தரக்கூடிய அளவுக்கு, ஆட்சிக்கு ஆபத்து உண்டாகக்கூடிய அளவிற்கு ம். ம். நடந்த ஒரு மோசடிகள வெளிக்கொண்டு வரத அவர் அந்த பேர்ல சொல்றாரு. ம். நிச்சயமா. அதனுடைய அந்த தாக்கத்தினுடைய பேர் தான் வந்து அது ஹைட்ரஜன் பாம்ன்னு சொல்ல வராரு. நிச்சயமாக. அது இது இது இருக்க, இப்போது பாஜகவினுடைய வழக்கறிஞர் ஒருவர் ராகுல் காந்தி அவர்கள் மீது ராகுல் காந்தி அவர்கள் உட்பட காங்கிரசினுடைய முன்னணி தலைவர்கள் கர்கே, சோனியா காந்தி அம்மையார் ஆகிய 5 பேர் உட்பட அவர்களுக்கு வந்து ஒரு வழக்கு ஒன்று பதிவு செய்திருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் லக்னோ நீதிமன்றத்திலே தேச துரோக வழக்கு. ஏனென்றால் கடந்த ஜனவரி 15ஆம் தேதி காங்கிரஸ் டெல்லி அலுவலக திறப்பு விழாவிலே ராகுல் காந்தி அவர்கள் இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசிவிட்டார். "வி ஆர் ஃபைட்டிங் அகைன்ஸ்ட் பிஜேபி, வி ஆர் ஃபைட்டிங் அகைன்ஸ்ட் ஆர்எஸ்எஸ், வி ஆர் ஃபைட்டிங் அகைன்ஸ்ட் அவர் இந்தியன் ஸ்டேட்" அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் குறிப்பிட்டு விட்டார். இந்திய இறையாண்மைக்கு எதிராக நாங்கள் சண்டையிடுகிறோம் என்ற ஒரு கருத்தை அவர் குறிப்பிட்டு விட்டார் என்று அந்த ஒரு ரன்னிங் கமெண்ட்டா சொன்னது அந்த ஒரு வார்த்தை மட்டும் குறிப்பிட்டு தற்போது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. இல்ல இதெல்லாம் சும்மா ம். பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு ராகுல் காந்தி மேல 50 கேஸ் போட்டிருப்பாங்க. பல்வேறு மாநிலங்கள்ல வழக்குகள். அவர் என்ன சொன்னாலும் அவர் மேல கேஸ் போடுறது. ஸோ அந்த மாரி வழக்குகள் மூலமாக கோர்ட்டுகளுக்கு வர சொல்லி இழுத்தடிக்கிறதன் மூலமாக அவர் பிரச்சனைகளை திசை திருப்பவோ, ராகுல் காந்திய பயமுறுத்தவோ, அச்சுறுத்தவோ அவர்கள் வந்து இதெல்லாம் ஆயுதங்களாக இப்ப பயன்படுத்த நேஷனல் ஹெரால்டு கூட இப்போ அ இப்ப சமீபத்தில நேஷனல் ரொம்ப ஜாஸ்தியா அதான் நேஷனல் அவார்டா இருக்கட்டும், பூஸ்ட் இந்த ஆகுது. மாரி அவர் பேசுற பேச்சுகள் மேல ம். போடுற வழக்குகளா இருக்கட்டும், ம். ம். இதெல்லாம் பிரச்சனைகள வந்து திசை திருப்பவும், அவரை பயமுறுத்தவும் நடக்கிற விஷயங்கள். அதனால வந்து திசை திருப்ப முடியாது. அந்த மாரி ம். விஷயங்கள தான் அவர் எடுத்து மக்கள்ட்ட கொண்டு போறாரு. எல்லாத்துக்கும் பயப்படுற ஆளு ராகுல் காந்தி வந்து அவர் வந்து எத பத்தியும் பயப்படக்கூடிய ஒரு தலைவர் கிடையாது. ம். ம். அவர் அச்சமின்றி செயல்படக்கூடிய ஒரு ம். மக்கள் செல்வாக்குள்ள மாபெரும் தலைவராக ராகுல் காந்தி உயர்ந்திருக்கிறார், வளர்ந்து வருகிறார். எதிர்காலத்தில பிரதமராகக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள ஒரு தலைவர் ராகுல் காந்தி. அதனால இந்த மாரி சின்ன சின்ன கேஸு இந்த மாரி யாரோ வக்கீல் போடுற கேஸு அது ம். ம். இதுக்கெல்லாம் வந்து இல்ல ஏன் இந்த கேள்விய நான் முன்வைக்கிறேன்னா, பயப்படுற ஆள் கிடையாது அவர். கடந்த காலத்துல ஒரு முன்மாதிரியே இருக்கு. ராகுல் காந்தி அவர்களுடைய பதவியை பறித்தது இதே பாஜகவினுடைய அரசு இருந்தபொழுது தான். அதெல்லாம் அது அது நாடையே ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்தம்பிக்கக்கூடிய எதிர்க்கட்சியினுடைய தலைவருக்கே இப்படி ஒரு நிலைமையா? என்ற ஒரு ம். கேள்வி எழுப்பப்பட்டது அல்லவா? ஆமாங்க. இப்போது ஹைட்ரஜன் பாம்ப வீச போறேன்றாரு. அப்போ இல்ல பாரதிய ஜனதா இதெல்லாம் முறியடிச்சு தானே அவரு எல்லாம் வழக்கு மன்றங்கள் மூலமா நல்ல வேளை இந்தியாவுல இருக்கிற நீதிமன்றங்கள் வந்து ம். ம். சில இலாக்காக்கள், டிபார்ட்மெண்ட், அரசு இஷ்டத்துக்கு செயல்படலாம். ஆனா நீதிமன்றங்கள் குறிப்பா உச்சநீதிமன்ற நீதிமன்றங்கள், உயர்நீதிமன்றத்திலயுமே பல நீதிபதிகள் வந்து ம். நடுநிலையா செயல்படக்கூடியவர்கள், ம். அ நியாயத்தை நிலைநாட்ட பாடுபடக்கூடியவர்கள் நீதிமன்றத்தில இருக்காங்க. நீதித்துறையில இருக்காங்க. ம். அதனால இந்த மாரி பலவற்றை எல்லாம் முறியடிச்சு வெற்றி பெற்று தான் ம். ராகுல் காந்தி மீண்டும் ம். ம். ஒரு எம்பி இருந்து நீக்குனாங்க. அதுக்கு பிறகு என்ன அதனுடைய பலனா வந்து இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் ஆயிட்டாரு. இப்ப எதிர்க்கட்சி தலைவர் இருந்து நீக்குனாங்கன்னா பிரதமர் ஆயிடுவார்.
அதனால் இதெல்லாம் முறியடித்து தான் மேலும் மேலும் வெற்றிகளை அவர் வந்து பெற்றுக்கொண்டிருக்கிறார், பெறுவார். 2 தினங்களுக்கு முன்னதாக ராகுல் காந்தி அவர்கள் ஒரு ட்விட்டர்ல ஒரு ட்வீட் ஒண்ணு போடுறாரு. ஐ அம் ஸ்டாண்டிங் வித் ஸ்டூடண்ட் ஆஃப் அவர் நேஷன், யங்ஸ்டர்ஸ் ஆஃப் அவர் நேஷன், ஜென்ஸி ஆஃப் அவர் நேஷன் அப்படின்ற ஒரு கருத்தை போடுறாரு. தே வில் ப்ரொடெக்ட் அவர் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், ஐ ஸ்டாண்ட் வித் தெம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து பதிவிடுறாரு. இது வந்து பாஜக கடுமையான ஒரு விமர்சனத்தை உள்ளாக்கியிருக்காங்க. ஜென்சி ப்ரொடெஸ்ட்ன்றாரு. ஜென்சிங்கனாலே நம்ம அண்டை நாடுகள்ல எந்த அளவுக்கு ஒரு இறையாண்மை கெட்டு போய் ஒரு நாட்டை துண்டாடக்கூடிய அளவிற்கு வந்து அந்த வன்முறை வெடித்தது. அதுபோல இளைஞர்களை வாக்கு செலுத்துவதற்கு அவங்கள வாக்கு செலுத்துவதற்கு வந்து அழைக்காமல் மாறாக அவர்களை வந்து இப்படி ஒரு தவறான ஒரு வழிநடத்தலை ஒரு மிஸ்கைடன்ஸ் பண்றார் ராகுல் காந்தி அப்படின்னு சொல்லி இந்த ட்வீட் மூலமா வந்து கடுமையான விமர்சனம் திரு ராகுல் காந்தி அவர்கள் மீது வலதுசாரிகளால் முன்வைக்கப்படுகிறது. அதாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனம் செலுத்தி சாதாரண அவர் பேசுறதில்ல அல்லது பேட்டி கொடுக்கறதில்ல, அவர் சொல்கிற கருத்துக்களில் அதில் ஒரு வார்த்தை சென்டென்ஸோடு இல்லை, ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டு இது மாதிரி வந்து பிரச்சனைகளை திசை திருப்புறதுக்காக டைவெர்ட் பண்ணுறதுக்காக ஒரு உள்நோக்கத்தோடு நடத்தப்படுற தாக்குதல் அது. இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட எடுபடாது. அதில் சாதாரண விஷயங்கள் 2 நாளைக்கு பேசப்படும், 3ஆம் நாள் மக்கள் மறந்துடுவாங்க. என்ன இதனாலெல்லாம் ஒரு ராகுல் காந்தியுடைய முழுமையான அவருடைய வேகத்தையோ அல்லது அவருடைய செயல்பாட்டையோ பிஜேபியாலேயோ மற்ற அமைப்புகளாலேயோ கட்டுப்படுத்த முடியாது கண்டிப்பாக. அதே போல சார், இப்போ லடாக்ல பாஜகவினுடைய அலுவலகம் தீக்கு இரையாக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாநிலத்தினுடைய மக்கள் தங்களுடைய மாநிலத்தினுடைய கோரிக்கைகளை முன்வைத்து ஒரு வன்முறையே வெடித்திருக்கக்கூடிய சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். பாஜகவினுடைய அலுவலகமும் தீ இரைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. இது எப்படி பார்க்குறீங்க? நிறைவான கருத்து. சரி, இந்திய நாடு அமைதியான நாடாக இருக்கணும். இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் சரி, எந்த கட்சி அலுவலகமாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், பொதுவாக வயலன்ஸ் வந்து வரவேற்கக்கூடியதல்ல, மகிழ்ச்சிக்குரியதல்ல. அதனால் வந்து வயலன்ஸ் வந்து கண்டனத்துக்குரியது தான். பிஜேபி அலுவலகம் கொடுத்தப்பட்டதுக்காக சந்தோஷமாக பண்ண முடியும்? ஜனநாயக நாட்டில் அது பிஜேபியாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருந்தாலும் கட்சி அலுவலகமோ தலைவர்களோ வீடுகளோ வன்முறை வந்து தவிர்க்கப்பட வேண்டியது. என்ன மகாத்மா காந்தி அதுக்காகத்தான் தன் உயிரையும் விட்டு வாழ்நாள் முழுதும் போராடிட்டு இருந்தார். அது மாதிரி சுதந்திரமே வந்து வன்முறை இல்லாமல் வாங்கணுன்னு தான் மகாத்மா காந்தி ஆசைப்பட்டு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. ஆனால் வன்முறை ஒரு பழக்கமாயிடக்கூடாது, வன்முறை மூலமாக வர்றது நிரந்தரமான சொல்யூஷனாக இருக்காதுங்கிறதுக்காக தான் சத்தியாகிரகங்கிற மிகப்பெரிய ஆயுதத்தை கடைப்பிடிச்சு மகாத்மா காந்தி சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. அது சுதந்திர இந்தியா இது மாதிரி வயலன்ஸ் இல்லாத, வன்முறை இல்லாத நாடாக தான் இருக்கணும். இந்த மாதிரி நடக்கிற சம்பவங்கள் வந்து கண்டனத்துக்குரியவை. அதே நேரத்தில் அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற மக்களுடைய பிரச்சனைகள், அதுக்கு வந்து ஆளக்கூடிய மாநில அரசாக இருக்கட்டும், மத்திய அரசுகளாக இருக்கட்டும், அதை வந்து ஒரு அந்த எக்ஸ்ட்ரீம் நிலைக்கு பாயிலிங் பாயிண்ட் தாண்டி அவன் களத்தில் வந்து போராடி இந்த மாதிரி தீவிர நிகழ்ச்சிகளில் ஈடுபடாமல், வன்முறையில் ஈடுபடாமல் இருக்கக்கூடிய அளவுக்கு அவற்றுக்கெல்லாம் பரிகாரம் காண வேண்டியது மத்திய மாநில அரசுகளுடைய கடமையாகும், பொறுப்பாகும். இதுவும் ஜென்சியினுடைய ரிவோல்ட் என்று குறிப்பிடப்படுகிறது. எப்படி பாருங்க? இதெல்லாம் இந்த வார்த்தை ஜாலங்களால எல்லாம் ஒன்றும் ஒரு மிகப்பெரிய இயக்கத்துக்கு வந்து பழியையோ மிகப்பெரிய தலைவர்களுக்கு வந்து கெட்ட உரையோ உண்டாக்க முடியாதுங்க. ஓகே, நிச்சயமா சார். சமகால நிகழ்வுகள், பல அரசியல் சம்பந்தமான உங்களுடைய உணர்வுபூர்வமான அனுபவத்தையும், சமகால அரசியல் சம்பந்தமான உங்களுடைய பொன்னான கருத்தையும் இங்கே நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றிகள் சார். ஈத்தமிழ் உங்கள் சேனல் மூலமாக நேயர்கள் பலரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு தந்ததுக்காக நன்றி. என்னுடைய கருத்துக்களை வந்து நான் வந்து ஒரு கட்சி சார்புன்னு இல்லை, காங்கிரஸ்காரர் தான், காங்கிரஸுக்காக தான் பேசியிருக்கேன். இருந்தாலும் பொதுவான நிகழ்ச்சிகள் மற்ற கட்சிகளை பற்றியோ பொதுவான அபிப்பிராயங்களையோ ஒரு நடுநிலையாளர் மனப்பான்மையோடு ஒரு 50 வருஷ அரசியலில் இருக்கிறங்கிறதுனால அந்த பாரபட்சம் இல்லாத நடுநிலையோடு சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறேன். சில பேருக்கு வருத்தம் கொடுக்கலாம், சில பேருக்கு சந்தோஷம் கொடுக்கலாம். பட் இருந்தாலும் நான் சொன்னது வந்து யதார்த்தமான உண்மைகளை தான் சொல்லியிருக்கேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி. நன்றி.